ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷில் ட்ரைடு டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இது நிறைய மருந்தாகவே யூஸ் ஆகுது. என்னென்னங்கிறத நான் பண்ணிகிட்ருக்கும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம தேவைப்படுற எல்லா பொருட்களையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். முதல்ல வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பூடு 10லேருந்து 12 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே மருத்துவ பொருட்கள் தான், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெப்பர், மிளகு சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். மிளகு நல்லா வெடித்து வரும். இது எல்லாமே நல்ல மருத்துவ குணங்கள் உள்ளது தான். இதனால் உங்களுக்கு சளி, இருமல், நெஞ்சில் சளி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாயிரும். இதில் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 6 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப ப்ரௌனானும் வேண்டாம், லைட்டாக வதக்கணுன்னு எடுத்துருங்க. அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறது சுண்டக்காய் ட்ரைட் டர்க்கி பெரி 1/2 கப் எடுத்துக்கிறோம். நம்ம இதை எடுத்துட்டு நல்லா வதக்கணும். சாஃப்டாக இருக்க சுண்டக்காய் நல்ல சவுண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கின பிறகு சவுண்டு இதில் பல வகையான நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அனிமியாவுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணிடும். அந்த வறுத்ததை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கோகோனட் எடுத்துக்கிறோம். நான் துருவல் பண்ண கோகோனட் எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வறுத்த சுண்டைக்காயை ஒரு 3/4 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க குழம்புல மேலே போடுறதுக்காக. மற்ற வறுத்த எல்லாத்தையும் வதக்கின எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் முக்கியமாக கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. முக்கியமாக குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த சுண்டைக்காயில் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது நல்ல பால் சுரக்கும். அதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது செரிமானத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த குழம்போட டேஸ்ட்டையும் ரொம்ப அதிகமாக்கும். கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த நல்லெண்ணெயில் இந்த இதை அரைச்சதை நல்லா அப்படியே வதக்கி எடுங்க. ரொம்ப நல்ல மணமாக இருக்கும் அப்படி நம்ம செய்யும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கின பிறகு வாட்ரு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கழுவி ஊற்றிடுங்க. அதில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த சுண்டக்காய் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுண்டக்காய் உதவுது. முக்கியமாக நம்மளோட குட்டி பசங்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும் இருக்கிற புழுக்கடின்னு நிறைய பேருக்கு இருக்குது. அதையும் சரி பண்ணிடும் சுண்டக்காய். இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறோம். இப்போவே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம்.
புளியை வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதோட நல்ல தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் குழம்பை உடனே சாப்பிடணும் கூட தேவையில்லை. 2-3 டேஸ் இல்லை 5 டேஸ் வரைக்கும் கூட நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேஸ்ட்டாகவே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி பொடி சேர்க்குறேன். இது வந்து கிரேவி கொடுக்கும், ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காயம் கேஸ்ட்ரிக்லாம் நல்லது, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வைக்கக்கூடாது, நல்ல ஹையில் வச்சு கொதிச்சாதான் அதோட பச்சை வாடை எல்லாமே போகும். ஸோ ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். டெலிவரி ஆனவங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும், அதுக்கெலாம் அந்த டைமில் இந்த சுண்டை வத்தல் குழம்பு தான் வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் டெலிவரி டைமில் நான் எங்கள் அம்மாவோட சுண்டை வத்தல் குழம்பு தான் வச்சு சொல்லி எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருப்பேன். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல் ரெசிபி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்லேயும் இதே மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஆயில் நமக்கு நல்லா மேலே வந்துருச்சு, நம்ம ஊற்றின ஆயில் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வச்சுருங்க. உப்பு வந்து போதுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. போதுன்னா சேர்க்க வேண்டாம், போதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா அப்படியே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் and subscribe my channel. Bye friends.